ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஈரோடு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சற்று முன் முடிந்துள்ளது. இந்நிலையில் வீரப்பன்சத்திரம் அரசு பள்ளியின் 49வது வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த திமுகவினர் நாம் தமிழர் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்த முயன்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் இருவரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். பூத்தில் போலி ஓட்டுகள் போடப்பட்டது, 40 ஓட்டுகள் போடப்பட்டது. இது உண்மை. தேர்தல் ஆணையத்திடம் நான் குற்றச்சாட்டு நாங்கள் வைத்த பின்னர் அவர்கள் உறுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறினார். சரி, சந்தோஷம்னு சொன்னாங்க. காத்துட்டு இருந்தோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையா பொய்யான்று செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரி, செக் பண்ணி பார்த்துடலாங்க அப்படின்னா திமுகவினர் அராஜகம் செய்துட்டு அடிக்க முரண்டுட்டு உள்ளுக்குள்ள பூத்துக்குள்ளேயே வந்தாங்க. சரிங்களா, உண்மையாலும் அடிக்க வந்தாங்க அவங்க. சரி, ரைட்டு, காவல்துறையினர் உள்ளுக்குள்ள பிரச்சனை பண்ணாடா, 200 மீட்டருக்கு அந்த பக்கம் போய் பேசிக்கலாம் வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க காவல்துறைக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் வெளிப்படையாக வெளியே வந்தோம். இதனிடையே கள்ள ஓட்டு போடுவதாக கூறும் குற்றச்சாட்டை மறுத்துள்ள திமுகவினர் தோல்வி பயத்தால் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குப்பதிவை நிறுத்த சதி செய்ததாக குற்றம் சாட்டினர். கிழக்கு தொகுதியிலே வாக்கில்லாதவர் மேற்கு தொகுதியிலே உள்ளே அமைந்திருக்கிறார். அது நாமக்கல். இதை கேட்க போனால் அராஜக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதில் இருந்த சீமானுடைய பித்தலாட்டம் வெளிவந்து விட்டது. தளபதி ஸ்டாலின் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி திமுக.